குருவா குருவே துணை இப்பதனை பார்த்து கொண்டு இருக்கும் மீன ராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கண்ணாமலம் சேட்டு ஜோதிரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது செப்டம்பர் மாதம் 2025 மாத பலன் எவ்வாறு இருக்கப் போகிறது வாருங்கள். முக்கியமான நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது, கேட்டுக்கொண்டே வாருங்கள். அது தீர்வும் கிடைக்க போங்க. பிரச்சனையிலேருந்து வெளியே வர ஒரு தீர்வு சொல்லப் போகிறேன், கேட்டுக்கொண்டே வாருங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கல்யாணம் நடக்குமோ, வேலை கிடைக்குமோ, கடன் தொல்லை தீருமோ, எப்படி இடம் வாங்குவோமா, ஒரு வீடு கட்டலாமா, ஸோ இப்படி கற்பனையில் இருக்கும், திருமணம் நடக்குமா, இப்படி பலவிதமான ஒரு முடிவில் இருக்கும். நீங்கள் நடக்குமா, கிரகங்கள் என்ன சொல்லுகிறது, சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா வாருங்கள் பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தில் மீன ராசியில் அமர்ந்திருப்பது சற்று ஆறுதலான விஷயம், நல்லதே நடக்கும். அதாவது ஒரு வண்டி வாங்கணும், பழைய வண்டி மாற்றிட்டுனா புது வண்டி வாங்கலாம், இல்லை புதுசாகவே ஷோரூம் எடுக்கணும்னா எடுக்கலாம். அதுக்குள்ள அமைப்பு ஓடிக்கொண்டு இருக்குது. எந்த வண்டி வேணாலும் வாங்கலாம். நீங்கள் புது வண்டி வாங்கும் யோகம் இருக்கிறது. எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் கார் வாங்குகிற யோகமும் இருக்குது. ஒரு லக்ஸுரி பயணம், ஏசி பஸ், ஏசி கார், ஏரோப்ளான்னு லக்ஸுரி பயணம் போகிறதுக்கெலாம் கூட ஒரு அமைப்பு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளலாம். குரு அருள் நிறைந்து இருக்கிற இந்த மாதத்தில் தாய் மூலம் இருக்கிற சொத்து பிரச்சனைகள், தாயால் வர வேண்டிய வருமானம், பொருள், சொத்து எல்லாமே வந்து சேரும். குடும்ப பெண்களுக்கும் ஒரு மதிப்பு மரியாதை உயரும். இது உயரும். நாலு உங்கள் வீட்டுக்கார் பேச்சு கேட்கல, நாத்தனார் கேட்கல, பிள்ளைங்க கேட்கல, மாமனார் கேட்கல, இப்படி பல குழப்பத்தில் இருக்கிற குடும்ப பெண்களை கூட இந்த மாதம் கடைசியில் ஒரு நல்ல ஒரு செய்தி, நல்ல முடிவு, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். பொறுமையும் கடலினும் பெரிது. எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்களோ அவ்வளவும் நல்லது நடக்குமா. அது நல்லதே நடக்குமா. நீங்கள் பொறுமையாக இருங்கம்மா, வருத்தப்படாதீங்க, அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல செய்தி, ஒரு பலன், தாய் வழி உறவுகளும் சரி, நண்பர்கள் மூலியமும் சரி, எல்லோருக்கும் ஒரு ஆதாயம் இந்த மாதம் உண்டு. பெண்கள் நகை வாங்குகிற யோகம் கூட இருக்கிறது. இல்லை நகை அடகு வச்சுருந்தீங்களா, அதை மூக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது. அதனால் வீட்டுக்கு பொருள் வரப்போகுது. நகை அடகு வச்சது வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை புது நகை வாங்கிட்டு வந்தாலும் சரி, பொருள் வீட்டுக்கு, இல்லை அதாவது எலக்ட்ரிக் சாமான் வீட்டில், வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜு, ஸோ இது மாதிரி ஏதாவது சோஃபா செட், ஏதாவது ஒரு பொருளும் புதுசாக வாங்கிட்டு வர யோகம் இந்த மாதம் நல்ல சிறப்பாக சீரும் சிறப்பமாக இருக்குதுங்கம்மா. போதுங்களா? சரி, வேறு என்ன வேணும்? உங்கள் பெண்களுக்கு கல்யாணம் ஆகணும், வீட்டில் இருக்க பெண்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் கல்யாணம் ஆகணும், அது தள்ளிக்கினே போகுதுன்றீங்களா? இல்லை மீனராசி அன்பர்களும் திருமணத்தில் வயசில் இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கும் திருமணம் தள்ளிட்டு போகுதுன்றீங்களா? வருத்தப்படாதீர்கள். என்னம்மா பிள்ளைகளே, வருத்தப்படாதீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி, பெண் பிள்ளைகள் நினச்ச மாதிரி, நீங்கள் நினச்ச மாதிரி அரசாங்க உத்தியோகம் மாப்பிள்ளை வரும். நீங்கள் நினச்ச மாதிரி சொந்தக்கார மாப்பிள்ளை அமையாது. லவ் பண்ணது சக்ஸஸ் ஆகாது. முறைப்படி அப்பா அம்மா திருமணம் தான் நடக்கும். அதனால் வந்து அப்பா அம்மா சொல்கிற மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கொள்ளுங்கள். அரசு வேலையில் உள்ள மாப்பிள்ளை பெண்கள் கிடைக்கும். அதேமாரி ஆண் பிள்ளைகள் மாப்பிள்ளைங்க தேடிட்டுருக்கீங்களா? பொண்ணு தள்ளினே போதா, ரொம்ப நாளாச்சு, வெறுத்து போச்சா, பிறகு காசு கொடுத்து வெறுத்து போய் நிற்கிறேன். நீங்கள் இந்த மாதத்தில் அமையும். இல்லை ட்ரீம் கேர்ள், கனவு கண்ணி, நீங்கள் கனவு கண்டுற மாதிரி பெண்ணு, வேலை இருக்கிற பெண்ணு, வசதியான பெண்ணு, நல்லா அழகான பெண்ணு உங்களுக்கு மனைவி இந்த மாதம் அமையும். அப்போ சந்தோஷம் தானே? நல்ல செய்தி வரப்போகுது, சந்தோஷம் தானே? ஓகேங்க. திருமணம் கைகூடும். படிக்காத பிள்ளைங்க, படிக்காதவங்களா, பசங்க மந்தமாகறாங்களா, ஒரே சண்டையாக, டேய் படி படி படின்னு அடித்தாலும் படிக்க மாட்டேங்கிறாங்களே. ஸோ நீங்கள் உங்களை அடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. படிப்பு கொஞ்சம் மந்தம் இருந்தாலும் டெவலப் ஆகும். கையில் ஒரு பச்சை கயிறு கட்டி அனுப்புங்க, வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். அவங்கள அடிக்கிறது, திட்டுறது, குழந்தைங்கள என்ன செய்யாதுங்க, கையில் கட்டி அனுப்புங்க பச்சை கயிறு. படிப்பு நல்லா படிப்பாங்க. மீனராசி அன்பர்களுக்கு 7 சனி ஓடிட்டு இருந்தாலும் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். சுப காரியங்கள் எல்லாம் நடக்கும். வீடு வாங்கலாம், வீடு காட்டலாம், கல்யாணம் பண்ணலாம், காது குத்தலாம், சுபகாசம் எல்லாமே போகலாம். இல்லைங்க, உடம்பு முடியாதவங்க பாதிப்பை தருவார். அதனால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஆஞ்சநேயரை வழிபடுங்க, இல்லை காலபைரவர் வழிபடுங்க. இதெல்லாம் செய்வதன் மூலம் உங்களுக்கு
அந்த 7.5 சனி தாக்கத்தில் இருந்து கொஞ்சம் சற்று ஆறுதலாக இருக்கலாம். பெரிய பாதிப்பு தரமாட்டார். உங்கள் ராசிக்கு 5ல் சுக்கிரன் அமர்ந்திருப்பது பெரிய அளவு ஒரு மாற்றம் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்பட போகிறது. பெண்களால் அதாவது பெண்களால் யோகம், பெண் பிள்ளைகளால் யோகம், பெண் குழந்தைகளால் யோகம், நினச்சது நடக்கப் போகுது உங்கள் குடும்பத்தில். அதனால் வருத்தப்பட வேண்டாம். அருமையாக இருக்கிறது இந்த மாதம். அதாவது மாதிரி எல்லாம் ரெண்டும் ஆண் குழந்தை ஆயிடுச்சு, ஒரு பெண் குழந்தை இல்லையான்னு இயங்கி கொண்டு இருப்பவர்களுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு இந்த மாதம் டெலிவரி ஆகுதுன்றங்களா யாராவது இருந்தால் அவங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது பெண் குழந்தையே வேண்டும் எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் புதன், சூரியன், கேது இருப்பது, சிம்ம ராசி, சிம்மன் ஆட்சியில் இருப்பது ஆரோக்கியத்தில் ரொம்ப கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நண்பர்களால் கொஞ்சம் பிரச்சனை கிடைக்கும். பழகிறவங்களும் கூட வந்தே வேட்டு வைப்பாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஐயா, பார்த்து பழகுங்க. ஏற்கனவே உங்கள் நண்பர்களாக வேட்டு வச்சு நல்லவன் யார் கெட்டவன் யார் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால் பார்த்து பழகுங்க. காசு கேட்டால் யாரும் கொடுத்தாருங்க, ஏமாற்றிட்டு போயிடுவானுங்க நண்பர்களிடத்தில். அது மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அரசு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் தாமதமாக தான் காட்டுகிறது. அடுத்த மாதத்தில் இந்த மாதம் கடைசியில் ஒரு நல்ல செய்தி வரும். முயற்சி திருவினையாகவும் படியுங்க. நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும். அது அரசு வேலை இருப்பவர்களும் அதிகாரியால் ஒரு பிரச்சனை கூட வேலை செய்கிற பிரச்சனைலாம் போகும். கொஞ்சம் கவனமாக இருப்பது கால சிறந்தது. ஐயால் லஞ்சம்லாம் வாங்கிடாதீங்க, மாட்டிக்கிங்க, பேர் கெட்டு போயிடும். சரிங்களா? அரசு வேலை இருப்பவர்கள் லஞ்சம் வாங்குறது தவிர்ப்பது நல்லது. கட்சியிலே ஒரு இருப்பவங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்படும். என்ன அப்படி பண்ணிட்டானே இப்படி பண்ணிட்டானே, நம்மளை கூப்பிடலையே கௌரவிக்கலையேன்னு கட்சியில் இருக்கும் மனஸ்தாபம் கொஞ்சம் ஏற்படும் இந்த மாதம். அது போக போக சரியாகிடும். அது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பூர்வீக சொத்து இல்லாமல் சரி அப்பா வழியில் வர ஏதாவது சொத்து இருந்தால் கொஞ்சம் தடங்களாகி தான் கிடைக்கும். வருத்தப்பட வேண்டாம். லேட் ஆனாலும் உங்களுக்கு சாதகமாக வரும். அதாவது லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வரேன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி உங்களுக்கு எது தாமதமாக கிடைக்குதோ அது நல்லதாக கிடைக்கும். அதனால் வருத்தப்படாதீங்க ஐயா. உங்களுடைய மீனராசி அன்பர்கள் கூடுமானவரை 7ல் செவ்வாய் இருப்பது கணவன் மனைக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவு ஏற்று போட்டு விட்டுருவாடி. வாயால் வம்பு விலைக்கு வாங்குற மாதிரி இருக்கும். அளந்து பேசுங்க, ஓவராக பேசிடாத்து அப்புறம் வருத்தப்படுவீங்க. அதனால் கொஞ்சம் அப்புறம் ஒரு 15ஆம் தேதி பிறகு சரியாகிடும். பொறுமை கடலினும் பெரியதுன்ற மாதிரி. தம்பிக்கிட்டோ பங்காளிக்கிட்டோ வாயை விட்டு சண்டை மாட்டிக்காதீங்க. அதுவும் சிறப்பாக இல்லை. இந்த மாதம் கடைசி பிறகு ஓரளவு மாற்றம் தெரியும். அக்கம் பக்கம் ஒரு விழா கூட ஒரு சுமூகமாக போவது நல்லது. தேவையில்லாத பிரச்சனை வைத்து கொள்ளாதீர்கள். மீனராசிகளுக்கு ஆரோக்கியத்தில் பார்த்தோம்னாக்கா நமக்கு கால் பாதம், கால் எரிச்சல், முட்டி வலி, முட்டி கீழே தான் பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்குங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். உங்கள் ராசிக்கு மீனராசிக்கு 12ல் ராகு இருப்பது குரு பார்வையில் தான் இருக்கிறாரு. பெரிய அளவு பாதிப்பு இல்லை. இருந்தாலும் திடீர் செலவு வரும். குடும்பத்தில் என்ன வரும்? திடீர் செலவு வரும். இல்லை திடீர்னு யாராவது கொஞ்சம் பண உதவி கேளுன்னு கேட்பாங்க. கொஞ்சம் கவனமும் இருப்பது நல்லது. தேவையில்லை வீண் செலவு எல்லாம் வரும். இல்லை தவறான முறையில் தவறான வழியில் போய் காசு சம்பாதிக்கலாமோன்னு எண்ணெல்லாம் வரும். அந்த மாதிரிலாம் எதாவது போய் மாட்டிக்காதீங்க ஐயா. நேர்மையாக உழைக்கிறதே நிற்க மாட்டேங்குது. இன்னும் குறுக்கு வழியில் வேறு சம்பாதிக்கணுமா? அது வேறு நிற்குமா? இப்போதைக்கு வேணால் நல்லா இருக்கலாம், ஆனால் வருங்காலத்தில் அது சிறப்பில்லை. அதனால் கூடுமான வழியில் தவறான வழியில் போகாதீர்கள். இல்லீகல் தொழில், இல்லீகல் உறவு, இந்த கள்ளக்காதல், கள்ள உறவு இதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணுவது நல்லது. பெண்களால் ஒரு அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் இந்த இல்லீகல் உறவை கட் பண்ணுவது நல்லது. ஒரு சிலர் புதுசாக காதலில் விழ வாய்ப்பு இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எது எப்படியோ இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தோம்னாக்கா ஒரு சிறப்பான மாதமாகும், வெற்றிகரமான மாதமாகும். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தோடு சென்றால் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஒரு முறை குலதெய்வ கோவிலில் சென்று வாருங்கள். அனைத்தும் நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.